ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் அரபிக் ஸ்பைஸ் மிக்ஸின் எப்படி செய்கிறன்றதை காட்ட போகிறோம். வாங்க அதுக்கு என்ன ஒன்றுமென்றதை பார்ப்போம். இதுக்கு நான் எடுத்துக்கிறேன் கொத்தமல்லி, நச்சிரம், பெருஞ்சிரம், ஏலக்காய், கருவேப்பட்டை, கராம்பு, மிளகுத்தூள், லெமன் ஸ்கின். ஜெசிக்காவை ஜெசிக்காவோட தோலை கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். காஞ்ச கொச்சிக்காய், சாதிக்காத்தூள், மஞ்சத்தூள், பெப்ரிக்கா, இவ்வளோ தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ வாங்க நாங்கள் எங்களோட அரபிக் ஸ்பைஸ் மிக்ஸினை எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். இந்த அரபிக் ஸ்பைஸ் மிக்ஸின் இது நார்மலாக ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் இல்லை. இது மிச்சம் மிடில் ஈஸ்ட் அரபு கண்ட்ரிகளில் மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவாங்க. இது அரபிக் சாப்பாடு செய்கிறதுக்கு, அப்படி இல்லாட்டி அரபிக் டெசர்ட் ரோல் செய்கிறதுக்கு இது மிச்சம் யூஸ் பண்ணிக்கொள்வாங்க. நாங்கள் இன்றைக்கி இது எப்படி செய்கிறேன்றதை வாங்க பார்ப்போம். நான் இப்போ பேனோட அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லியை போட்டுக்கொள்கிறேன். நாங்கள் எங்களுக்கு இந்த ஸ்பைஸியாக செஞ்சு கொள்றதுக்கு எல்லாத்தையும் நாங்கள் வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு நான் கொத்தமல்லியை போட்டுக்கிறேன். கொத்தமல்லியை போட்டு அதை கொஞ்சம் லைட்டாக வறுப்பட்டுக்கொண்டு வறுத்துக்கல. அதுக்கு நான் நச்சிரம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு வறுத்துக்கோங்க, இல்லாட்டி கரைஞ்சிடும். அதுக்கு நான் ஏலக்காய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன். கராம்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன். கருவேப்பட்டை 1 துண்டு எடுத்துக்கிறேன். அதை இன்னும் உடச்சி போட்டுக்கொள்கிறேன். காஞ்சி கொச்சிக்காய் 4 எடுத்துக்கிறேன். அதையும் போட்டுக்கொள்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வறுப்பாட்டு வரட்டும். இப்போ இது கொஞ்சம் நல்லா வறுப்பாட்டு கொண்டு வரப்போக்கல நான் அதுக்கு எங்களோட சாதிக்க பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூனும், லெமன் ஸ்கின் நான் எடுத்துக்கிறேன் கிரேட் பண்ணி. லெமன் ஸ்கின் 1 டேபிள் ஸ்பூனும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கே நான் பெப்பர் 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் இப்படி வறுத்து கொண்டுட்டு அது ஒரு 1 நிமிஷம் 1 நிமிஷம் வறுத்து கொண்டால் போதும். அதாவது நாங்கள் பவுடர் பண்ணிக்கிறதுனால நான் இப்போ இதை அடுப்புலேருந்து எடுத்துக்கொள்கிறேன். இப்படி வறுத்து கொண்டால் போதும். இப்போ நாங்கள் இதை எங்களோட வறுத்தெடுத்த ஸ்பைசஸ் இதெல்லாம் நாங்கள் இப்போ 2 கப்பில் போட்டுக்கிறோம். இதை கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்கிறதுக்கு இதுக்கு நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1/2 டீஸ்பூன் பெப்ரிக்காவும் எடுத்துக்கிறேன். அதையும் நான் எங்கள் பிளெண்டர் கப்புக்கு போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரம் தூளும் போட்டுக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் எங்களோட இந்த ஸ்பைசஸை எல்லாம் பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்வோம். நான் எங்களோட இந்த ஸ்பைசஸை பவுடர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் இப்படி பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் ஒரு ஏர்டைட் பொட்டில் போட்டு எங்களுக்கு எடுத்து வச்சு கொடையிலும். இது ஒன்று மாவாது. இதை ஏர்டைட் பொட்டில் போட்டு வச்சுருந்தா 1 மாதம் 2 மாதம் பாவச்சு கொடையிலும் ஒன்று மாவாது. இதை நீங்கள் அரபிக் டிஷ்ஷெல்லாம் சரி செய்ய போக்கலாம் உங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். உங்களுக்கும் எங்கள்கிட்ட இந்த ஸ்பைசஸ் மிக்ஸின் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட பேஜுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது நல்ல வாசமாகவும் இருக்குது, சாப்பாடுக்கு போட்டால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா உங்களுக்கே விளங்கும். நீங்களும் எங்களோட ஃபரானிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற அடுத்தடுத்த புதிய ரெசிபி உங்களுக்கும் உடனுக்குடனே பார்த்துக்கொள்றதுக்கு ஏழுமாகும்.